சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் வித்யாவுக்கும் முருகனுக்கும் விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு பேசும்போதே இதெல்லாம் பிடிக்காம இருக்கிற விஜயாவும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ரோகிணி எவ்வளவோ இங்கே வித்யா கிட்ட சொல்லியும் வித்யா கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் கூப்பிட்டா நான் அவங்க கொடுக்குற விருந்துக்கு கண்டிப்பாக போவேன். நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் ரோகிணி பேச்செல்லாம் கேட்கவே கூடாது அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க வித்யா. மீனா பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இன்னும் என் வீட்டுக்காரர் வரவே இல்லையே, சாப்பிட வரேன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கும்போது உடனே விஜயா வந்து மீனா கிட்ட பேசுகிறாங்க. என்ன மீனா, முத்து என்னதான் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எப்பயுமே என்னையும் உங்கள் பையன் முத்துவையும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்போ எதை பற்றி பேசுகிறீங்கன்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே இங்கே விஜயாவும் வேறு எதை பற்றி பேச போகிறேன், ஆமாம் வித்யாவுக்கு எதுக்கு இப்போ விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு முத்து சொல்லிகிட்டு இருக்கான். நான் வந்து எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அப்படி தான் செய்வேன்னு ரெண்டு பேரும் ஏன் அடம்பிடிக்கிறீங்க? வித்யா என்ன உன்னுடைய தங்கச்சியா, இல்லை முருகன் என்ன முத்துவோட தம்பியா? இல்லையே, தெரிஞ்சவங்க தானே. உன்னை விட வித்யாவை ரோகிணிக்கு தானே ரொம்ப நல்லா தெரியும். ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே வித்யா. அப்படி இருக்கும்போது இங்கே ரோகிணி விருந்து கொடுத்தா கூட பரவாயில்ல, ரோகிணியும் மனோஜும் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னடானா புதுசாக பிஸ்னஸ் செய்கிறேன்னு அதையும் கவனிக்காமல், வீட்டு வேலையும் பார்க்காம, வீட்டுக்காக வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்காம, இப்படி அடுத்தவங்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? நீயாவது முத்துக்கிட்ட சொல்வேன்னு பார்த்தா நீயும் முத்து கூட சேர்ந்துக்கிட்டு வித்யாவுக்கு விருந்து வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா பேசுகிறாங்க. அத்தை, நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கன்னு உங்கள் பையன் முத்து என்கிட்ட ஃபோனில் சொன்னார். அதான் உங்கள் வீட்டில் அவங்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதுக்கு அங்கே உங்கள் பையன் முத்துவும் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல. வித்யா என்ன நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க சாப்பிட்றதுக்கு? இல்லையே, அவங்களுக்கு நானே சமைச்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். நம்ம சமைச்சு கொடுத்தா நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து வித்யாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கும் அவங்க ஃப்ரெண்டு மாதிரி தான். எங்களால் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எங்கள் மேலே, என் மேலேயும் இங்கே முத்து மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்கள நாங்கள் எப்படி வந்து விருந்துக்கு கூப்பிடாமல் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இங்கே என் வீட்டுக்காரர் முத்து என்ன சொன்னாலும் முருகன் அப்படியே கேட்பார். அவங்க ரொம்ப நல்லவங்க அத்தை. ஆனாலும் நீங்கள் இங்கே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடாது. இது என்னுடைய வீடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் பேச்சை கேட்காமையா இருக்க போகிறோம். அதனால் நாங்கள் வெளியில் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அத்தை. இதுக்கு நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே விஜயாவும், மீனா, நான் சொல்கிறதே உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு கிடைக்கிற வருமானத்தை வச்சு மாடியில் கூட ரூம் கட்ட முடியாமல் ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல வருமானம் வந்தாலும் பரவாயில்ல. இப்போ எதுக்கு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிட்டு தேவையில்லாமல் செலவு செய்யணும்? பணத்தை கொஞ்சமாவது சேர்த்து வைக்கணுன்ற அக்கறை உங்களுக்கு இருக்கா? அடுத்தவங்களுக்கு செலவு செய்யணுன்னா மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக பணத்தை எடுத்து கொடுப்பீங்க. ஆனால் வீட்டு செலவுக்கும் பணம் தரதில்ல. ஏன், நான் இந்த வீட்டில் உனக்கு மாமியாராக தானே இருக்கேன். நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, இல்லை எவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்குன்னு என்னைக்காவது நீ சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்குறியா? இல்லையே. என்னதான் ரோகிணி என் மருமகளே இல்லைன்னு நான் சொன்னாலும் என் மனசை மாற்றுறதுக்காக ரோகிணி இப்போ வரைக்கும் சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா. அதனால தான் ரோகிணிக்காக புரிஞ்சுக்கிட்டு என் மனசை மாற்றிக்கிட்டேன். ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் உன்னை என்னால் அப்படி ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு காரணம் நீயும் முத்துவும் தானே. நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்டீங்க, இப்படி தேவையில்லாமல் செலவு செய்வீங்க. நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அந்த சமயம் இங்கே முத்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. என்ன மீனா, அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஆமாம், உனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாம் டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது. புதுசாக பிஸ்னஸ் மூலமாக அங்கே ஃப்ரூட் பொக்கே கொடுக்க போகணும்னு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை அடுத்தவங்களுக்கு செலவு செய்கிறீங்க. இதுக்கு எதுக்கு நீங்கள் சம்பாதிக்கணும்? எதுக்கு இந்த புது பிஸ்னஸை பார்க்கணும்? உங்கள் ரெண்டு பேருக்கும் வேறு வேலையே இல்லை. யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க போகிறதில்ல. ரோகிணி இங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு விருந்து கொடுக்குறதே வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்னடானா யார் யாருக்கோ அங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடெல்லாம் கொடுக்க போகிறீங்களா? தேவையில்லாத வேலை. முத்து, நான் சொல்ல வரதை நீ தான் புரிஞ்சிக்கல. அதான் மீனா கிட்ட சொல்லி பார்ப்போமேன்னு புரிய வச்சிட்ருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே,
உங்கள் வீட்டில் யாருக்கும் நாங்கள் விருந்து ஏற்பாடு செய்யலை, மீனா சமைச்சு கொடுக்கவும் மாட்டா. அதே மாதிரி நீங்களும் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களா? ரோகிணி மூலமாக மனோஜுக்கு நல்ல வருமானம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்க. அதே மாதிரி எங்களுக்கும் நல்ல வருமானம் வந்தால் எங்களை புரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் இப்படி தான் பேசுவீங்க. உங்கள் வீட்டில் நாங்கள் யாருக்கும் சமைச்சு கொடுக்கல. இப்போ என்ன, வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படி தானே? மீனா, சேர்த்து வச்சிருக்க பணத்தை எடுத்து அம்மா கிட்ட கொடு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கேள்வி கேட்குறாங்க பாரு. நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை என்ன செய்யணும், யாருக்கு செலவு செய்யணும், எப்படி சேர்த்து வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏன் இப்போ மாடியில் ரூம் கட்டலைன்னா என்ன? சீக்கிரமாகவே நிறைய சம்பாதிச்சு நாங்கள் புது வீடே வாங்க முடியும். என்ன மீனா சொல்கிற? இப்போ வீட்டு செலவுக்காக பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்க. அது மட்டும் இல்லை, முருகன்கிட்டையும் வித்யா கிட்டேயும் சொல்லிவிட்டு அவங்கள விருந்துக்காக நாங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க தான் போகிறோம். இதில் நீங்கள் தலையிடாதீங்க. ஏன்னா உங்கள் பணத்தை வாங்கி நாங்கள் அவங்களுக்காக செலவு செய்யலை. நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறவங்களுக்காக இந்த விருந்து செய்யணும்னு விருந்து ஏற்பாடுக்காக செலவு செய்கிறோம். இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். மீனா, நீ சொன்னல வெளியில் போகணும்னு, வா மீனா அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட விஜயா பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து மீனாவை கூப்பிட்டு கிளம்புறாரு முத்து. வீட்டு செலவுக்காக இவங்க 2 பேரும் சரியாக தான் பணம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் தேவையானதான் யோசிக்கிறேன். எப்படியோ நான் பேசின பேச்சால் வீட்டு செலவுக்காவது இவங்க 2 பேரும் பணம் கொடுத்தாங்களே, அதை நினச்சி சந்தோஷப்படணும். ஆனால் மனோஜ் அப்படி கிடையாது. கண்டிப்பாக இந்த பெரிய ஆர்டர் மூலமாக மனோஜுக்கு நல்ல வருமானம் வரும். மனோஜ் தான் புது வீடு வாங்க போகிறான். அதெல்லாம் பார்த்து நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். மீனாவும் முத்துவும் சம்பாதிக்கிற பணத்தில் இவங்களால மாடியிலேயே ரூம் கட்ட முடியல. இவங்களா புது வீடு வாங்க போகிறாங்க? அதெல்லாம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது. மீனாவும் முத்துவும் இப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். பெருசாக சம்பாதிச்சு இவங்க பணத்தை சேர்த்து வைக்க போகிறதும் இல்லை. மாடியில் ரூம் கட்ட முடியாது இவங்க புது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் நடக்கவா போகுது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. முத்துவும் மீனாவும் அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்க போகிறாங்க. அந்த சமயம் மீனா சொல்கிறாங்க, பக்கத்தில் தானேங்க இங்கே வித்யாவோட வீடு இருக்குது, அவங்கள போய் பார்த்து விருந்துக்காக நம்ம கூப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, மீனா, நான் முருகன்கிட்ட ஃபோனில் பேச போகிறேன் மீனா, அவங்கள அப்படியே கூப்பிட்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, என்ன இருந்தாலும் வீட்டில் போய் கூப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஃபோனில் நீங்கள் பேசணுன்னா முருகன்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். வித்யாவை எனக்கு தெரியும். வித்யா என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி. அதனால் அவங்கக்கிட்ட நேரில் பேசி விருந்துக்கு வர சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை பார்க்க போகும்போது ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு பழங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் வித்யாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வித்யா முருகன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவும் முத்துவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. உடனே முருகன், முத்தண்ணே நீங்களா? ஃபோன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் முருகன், உனக்கு நிறைய வேலை இருக்கும்னு, அதான் ஃபோன் பண்ணாமல் வீட்டுக்கே வந்துடலான்னு நினச்சேன். ஆமாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்களான்னு கேட்க, ஆமாண்ணே, நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வித்யா, உங்களுக்கு காஃபியெல்லாம் எப்படி போடணும்னு தெரியும்ல? அப்படி தெரியலன்னா மீனா வந்திருக்காங்க பாருங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆனால் நீங்கள் தெரிஞ்ச ஏதாவது செஞ்சு கொடுங்க அவங்களுக்காக அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆனால் சரியாக எனக்கு சமைக்க தெரியாது மீனா, உங்களுக்கே தெரியும்லன்னு சொல்லும்போது அவங்க உடனே மீனாவும் எங்களுக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இந்த ஜூஸையாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துவுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, வந்தவங்கள ரொம்ப நல்லா நீங்கள் உபசரிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு முத்து சொல்ல, உடனே வித்யா சொல்கிறாங்க, மீனா, நீங்கள் முத்துவை கூப்பிட்டுட்டு எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வித்யா, எதை பற்றியுமே நாங்கள் பேசலை, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு தெரியாதா? பார்லலம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படி தானேன்னு கேட்க, ஆமாம் முத்து, சரியாக சொன்னீங்க. ரோகிணி ஃபோன் பண்ணி முத்துவும் மீனாவும் உனக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறாங்க, ஆனால் என் மாமியார் தான் அதெல்லாம் வேண்டான்னு பிரச்சனை செய்கிறாங்கன்னு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் ரோகிணி என்கிட்ட சொன்னான். என் ஃப்ரெண்டு ரோகிணி, அவளே எனக்கு விருந்தெல்லாம் தரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறீங்க. எங்களுக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சுட்டு முன்னாடி நின்று எல்லா ஏற்பாடையும் செஞ்சீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ நீங்கள் எங்களுக்கு விருந்து ஏற்பாடு தரதுக்காக கூப்பிடுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே முருகன், அண்ணே உண்மையாவா? நீங்கள் எங்களுக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறீங்களா? விருந்து தர போகிறீங்களான்னு கேட்கும்போது, என்ன முருகன், நீ என் தம்பி மாதிரி, நான் செய்ய மாட்டேன்னா என்ன? எங்களை நம்பி நீங்கள் தான் எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோன்னு நீ சொன்னதெல்லாம் நான் மறக்கவே இல்லை. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நானும் மீனாவும் உங்களுக்கு முதல்ல விருந்து கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, முத்து, இப்போவும் நீங்கள் தான் எங்களுக்கு முதல்ல விருந்து கொடுக்க போகிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே மீனாவும் வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் வீட்டுக்காரரும் அப்படி தான் நினச்சாரு.
ஆனால் என் மாமியாரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க என்னென்னவோ பேசிட்டாங்க. அவங்களால மறுபடியும் நீங்கள் வந்து தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, அவங்க பேசுகிற பேச்சால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் உங்களை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா இருக்கிறோம். நாளைக்கே நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க. வேறு எங்கேயும் இல்லை, ஸ்ருதியோட புது ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் மீனா, எங்களுக்காக இப்படிலாம் நீங்கள் செலவு செய்யணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க வித்யா. உடனே மீனாவும், நீங்கள் ரோகிணிக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கும் உங்களை ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க உங்களை. அதனால் உங்களுக்காக இந்த விருந்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன, உங்களை வீட்டுக்கு வர வைக்க முடியலன்னு தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் எப்படியாவது நாங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு நினச்சதுனால ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நாளைக்கு வந்துடுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே முருகன் சொல்கிறாங்க, அண்ணே, என் வீட்டில் உள்ளவங்க கூட என்னை சரியாக புரிஞ்சுக்கலண்ணே. ஆனாலும் நீங்கள் தான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்க. இப்போ வரைக்கும் பெருசாக யாரும் எங்களை விருந்துக்காக கூப்பிடவே இல்லை. நாங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா புது வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு வீடு வாங்கணும், இங்கே வித்யாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். அதனால் யாரும் விருந்துக்கு கூப்பிடலையேன்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் எங்களுக்காக விருந்து வைக்க போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து இப்படி கூப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. இருந்தாலும் உங்கள் மாமியார் வந்து என்னென்னவோ சொல்லியிருப்பாங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னெலாம் பேசியிருப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்காம எங்களுக்காக இப்படி ஒரு விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கள அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பேசிகிட்ருக்காரு முருகன். உடனே முத்து சொல்கிறாரு, முருகன், நீ என்ன தானே வந்து அண்ணனா நினச்சி இந்த கல்யாணத்தை வந்து நீங்கள் தான் செஞ்சு வைக்கணும்னு நீ என்கிட்ட வந்து கேட்ட. அப்படி இருக்கும்போது நானும் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? உன் கல்யாணத்துக்கு கூட பெருசாக என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே போதுண்ணே, நீங்கள் என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க, இந்த அக்கறை மட்டுமே போதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் சொன்ன இடத்துக்கு நாங்கள் வந்துடுறோம். போதுமா? நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னே, மற்றவங்கள பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு முருகன். உடனே வித்யாவும், ஆமாம் மீனா, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு உங்கள் வீட்டுக்கு வந்தாலும், நீங்கள் விருந்து ஏற்பாடு எங்களுக்காக ரொம்ப நல்லபடியாக செஞ்சாலும், உங்கள் அத்தை அங்கே விஜயா இருக்காங்கல்ல, அவங்க பேசுகிற பேச்சால் நிம்மதியாக எங்களால் அங்கே சாப்பிடக்கூட முடியாது. உங்கள் மாமியாரை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள் எங்களை அங்கே வர வைக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது தான். அதனால் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கே வரோம். அப்போ தான் நிம்மதியாக சந்தோஷமாக நம்மளால் பேச முடியும். உங்கள் வீட்டில் அங்கே விஜயாத்தை சொல்கிற பேச்சு தானே எல்லாரும் கேட்கணும். நாங்கள் அங்கே வர்றது கண்டிப்பாக விஜயாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தது ரொம்ப சரியான முடிவு தான். அதனால் நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டாம் மீனா. நீங்கள் சமைச்சதை நான் தான் சாப்பிட்ருக்கேன்ல, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல மீனாவும் முத்து ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை, என்னம்மா மீனா, டெக்கரேஷன் ஆர்டருக்காக வெளியில் கிளம்பி போனீங்களே, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்கும்போது, ஆமாம்மாம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே இங்கே வித்யா கிட்டையும் முருகன் கிட்டையும் விருந்துக்காக அவங்கள வர சொல்லி பேசிட்டு வந்தோன்னு சொல்லும்போது, அப்போ நம்ம வீட்டுக்கு தானே வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அண்ணாமலை. உடனே முத்து சொல்கிறாரு, எப்படிப்பா நம்ம வீட்டுக்கு வர முடியும்? அம்மாவை பற்றி யோசிச்சாப்பா இப்படி பேசுகிறீங்க? அம்மா இருக்கும்போது நாங்கள் சந்தோஷமாக ஒரு முடிவெடுக்க முடியுமா என்ன? நாங்கள் நேத்தே வித்யாவை பற்றியும் முருகனை பற்றியும் பேசினோம் விருந்து கொடுக்கணும்னு. அம்மா அதெல்லாம் முடியவே முடியாது, என் வீட்டுக்கு நீ யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு என்னென்னவோ பேசிட்டாங்க. அதனால் இனி அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு இங்கே நம்ம பழகுரலோட புது ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கேயே வித்யாவையும் முருகனையும் கூப்பிட்டு போகலான்னு முடிவெடுத்துட்டோம். இங்கே வந்து வித்யா முருகன்கிட்டையும் பேசிட்டோம். நாளைக்கு நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அவங்களுக்கு விருந்து கொடுக்க போகிறோம். அப்பா நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அண்ணாமலை, இதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது முத்து, என்னால் வர முடியாது. நீயும் மீனாவும் போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நல்லபடியாக விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுங்க. இங்கே வந்து மீனா, நீ சமைச்சு கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் விஜயா இருக்கிற வரைக்கும் நாம் எந்த முடிவெடுத்தாலும் விஜயா வேண்டான்னு தான் சொல்லுவாள். அதுக்கு நிம்மதியாக அவங்க ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிடட்டும். விஜயா ஏன் தான் இப்படி செய்கிறாளோ தெரியல. இதே மனோஜா இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், யாருக்காவது விருந்து கொடுக்கணும்னு நினச்சா விஜயா அப்படி பேசுவாளா? பேச மாட்டாள. ஆனால் மீனாவும் முத்துவும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. அதை விஜயா என்றைக்குமே புரிஞ்சிக்க மாட்டா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. அதனால் யார் பேச்சையும் கேட்காம நீங்கள் நினச்ச மாதிரியே இங்கே வந்து வித்யாவுக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. எனக்கு கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா, அப்பாவுக்கு மட்டும் நீ சமைச்சு கொடு மீனா. நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த வீட்டில் விருந்து சமைக்க எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அம்மா சொன்னதுக்கப்புறமா
இவங்க எல்லாருக்கும் ஏன் மீனா நீ சமைச்சு கொடுக்கணும்? நம்மளை பற்றி யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இல்லை நம்ம பேச்சை கேட்கணுன்ற ஒரு எண்ணமாவது இருக்கா? அப்பாவுக்கு மட்டும் நீ சமைச்சு கொடுத்தா போதும், அதையே நானும் சாப்பிட்டுக்கிறேன். மற்ற யாருக்கும் நீ இனி சமைச்சு கொடுக்கக்கூடாது. இந்த மனோஜும் ரோகிணியும் பெரிய பிஸ்னஸ் செஞ்சால் அவங்களோட வேலையை அவங்க செய்ய மாட்டாங்களா? வீட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்யணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்களா? முடியாது மீனா, என் பேச்சை மட்டும் கேளு. அதை விட்டுட்டு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறது, வீட்டு வேலையை பார்க்குறது, அவங்க சொல்கிற ஒவ்வொரு வேலையும் நான் செய்வேன்னு நீ சொல்கிறது, இப்படிலாம் இருந்தானா சரிப்பட்டு வராது. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் எப்படி ரோகிணிக்கும் மனோஜுக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு எங்கள் அம்மா யோசிக்கிறாங்களோ, அதே மதிப்பு மரியாதை இந்த வீட்டில் மீனா உனக்கும் கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க பேச்சை நீ கேட்கலாம். ஆனால் என்னதான் நீ வேலை செஞ்சு கொடுத்தாலும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாலும், உன்னை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு எங்கள் அம்மா சொல்கிறது, நீ இங்கே வேலை பார்க்க தான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ரோகிணி வீட்டு வேலையை செய்ய சொல்கிறதுன்னு, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. உனக்குன்னு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் நீ பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன், வேலை செய்கிறேன்னு நீ சொல்லிட்டு இருந்தேன்னா நான் இனி பொறுமையாக இருக்க மாட்டேன். உனக்காக நான் தான் பேச வேண்டியதாக இருக்கும். புரிஞ்சு நடந்துக்கோ. வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீ என் பேச்சை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. உடனே அண்ணாமலையும், மீனா, முத்து சொல்கிறது சரிதான், நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதெல்லாம் சரியே இல்லை, இது என்னுடைய வீடுன்னு விஜயா பேசிகிட்டு இருக்கும்போது, விஜயாவோட வீட்டில் இருக்கிற வேலையை நீ ஏமா பார்க்கணும்? விஜயா கவனிக்கட்டும், இல்லை ரோகிணி பார்த்துக்கிட்டோம், நீ இதில் தலையிடாத. முத்து சொல்கிறத மட்டும் கேளு. அப்போ தான் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக உங்கள் வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. உடனே முத்துவும், சரி மீனா, நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்வோம் அப்படின்னு அவங்க பிஸ்னஸ்க்காக என்னென்ன செய்யணுமோ அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் ரோகிணி மனோஜ் வீட்டுக்கு வராங்க. உடனே விஜயாவும், மனோஜ் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் சாப்பிடணும், ரொம்ப டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சீக்கிரமாக வா, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு கிச்சனுக்கு போகிறாங்க. ஆனால் மீனா பிஸ்னஸ்க்காக அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால கிச்சன் பக்கமே போகாமல் இங்கே வந்து வேலையை பார்த்துட்ருக்காங்க. உடனே முத்துவும், மீனா சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு மீனா அப்படின்னு மீனாவுக்கு உதவி செஞ்சிட்ருக்காரு முத்து. அந்த சமயம் கிச்சனுக்கு போன விஜயா அங்கே கிச்சனில் மீனா எந்த வேலையும் செய்யவே இல்லைன்னு பார்த்துட்டு ரொம்பவே பேரெதிர்ச்சியோட வெளியில் வராங்க. வந்த உடனே மீனா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. மீனா என்ன செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்க, உடனே முத்து சொல்கிறாங்க, அதான் மீனா எதுவுமே செய்யலையே, அப்புறம் என்ன கேள்வி கேட்குறீங்க? இந்த வீட்டில் நாங்கள் எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. எங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் இங்கே இருக்கவும் முடியல. நாங்கள் ஏதாவது முடிவெடுத்தால் கூட உடனே நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டு எங்களை அந்த பேச்சு பேசுகிறீங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, மீனா சமைச்சு வைக்கல, அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, மீனா உடனே அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியார் மீனா, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து பேசுகிறாரு. என்ன சமைக்கணும்? இல்லை யாருக்கு சமைக்கணும்? எதுக்கு சமைக்கணும் மீனா? மீனா சமைச்சு கொடுத்து தான் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்கோன்னு நீ நினைக்கிறியா முத்துன்னு கேள்வி கேட்டிங்கல்ல. இப்போ மீனா சமைச்சு வைக்கல, நீங்கள் சமைச்சு கொடுங்க அந்த மனோஜுக்கு. மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே மனோஜ் சாப்பிடணும், மனோஜுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்கணும்னு என்னென்ன பேசுகிறீங்க. நாங்களும் தான் வேலைக்கு போகிறோம், நாங்களும் தான் டயர்டாக வீட்டுக்கு வரோம். என்னைக்காவது முத்து சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பீங்களா? இல்லை இவ்வளோ வேலை செஞ்சு வைக்கிற மீனாவை பார்த்து தான் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு மீனா, நீ சாப்பிட்டுட்டியா மீனான்னு அக்கறையாக கொஞ்சமாவது நீங்கள் மீனா கிட்ட கேட்டிருப்பீங்களா? மீனாவும் நானும் இந்த வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் என்றைக்கும் அக்கறையாக பேசினதும் இல்லை, பொறுப்பாக எங்களை கவனிச்சுக்கிட்டதும் இல்லை. ஆனால் நாங்கள் மட்டும் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். உடனே நீங்கள் வந்த உடனே சமைச்சு வைக்கணும், சாப்பாடெல்லாம் பரிமாறணும், எடுத்து வைக்கணும்னு ஒவ்வொரு வேலையாக மீனா செய்யணும். ஆனால் மீனாவும் நானும் ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவெல்லாம் சரியே இல்லை, என் பேச்சு தான் நீங்கள் கேட்கணும்னு என்னென்னவோ பேசுவீங்க. போதுமா? இதுக்கு மேலே இந்த வீட்டில் நாங்கள் இருக்கோன்னா வீட்டு செலவுக்காக பணம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் தேவையானதை சமைச்சு சாப்பிடுங்க, மீனா எங்களுக்காக சமைச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன மீனா, முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு வேணும்னே சமைக்காமல் இருக்கியா? இந்த வீட்டில் இருக்கணும்னா நீ ஏன் பேச்சை தானே கேட்கணும், அப்புறம் என்ன முத்து சொல்கிற பேச்சை கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரோகிணியும் மனோஜும் வராங்க. என்னம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா இல்லையா? முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே ரோகிணியும், ஆமாம் அத்தை, நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, மனோஜுக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், அதை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. இப்படி நிறைய வேலை இருக்கும்போது சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்களேன், நான் வேணும்னா கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கிச்சனில் இங்கே மீனா சமைக்கவே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு கேட்க, என்ன மீனா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே இங்கே முத்து சொல்கிறாரு, என்ன பார்லலம்மா மீனா கிட்ட கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் என்ன இந்த வீட்டு மருமக தானே,
சமைக்க முடியாதா? உங்கள மாதிரியே மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு தான் வரா. நாளைக்கு எங்களுக்கும் நிறைய ஆர்டர் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டாமா? நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், வந்த உடனே சாப்பிடணும். ஆனால் மீனா உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் மீனா சாப்பிடாம பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கணும். அப்படி தானே? ஏன் மீனா இந்த வீட்டோட மருமகன்றதை நீங்கள் எல்லாரும் மறந்துட்டு பேசுகிறீங்களா? மீனா இனி யாருக்கும் சமைச்சு கொடுக்க மாட்டா. நாங்கள் எடுத்த முடிவு சரியில்லைன்னு நாங்களாம் இந்த வீட்டில் எங்கள் விருப்பத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியல. உங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? முடியவே முடியாது. நாங்கள் எங்கள் வேலையை தான் பார்ப்போன்னு சொல்ல உடனே மனோஜ், இதுக்கு தான் ரோகிணி நான் சொன்னேன் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வரலான்னு. பாத்தியா நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா முத்து மீனாவால் தான் தினமும் பிரச்சனை வருது. இவங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் முத்து மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால இப்படி தான் பேசுவாங்க. வேணும்னா நம்ம வெளியில் சாப்பிட்றலாம் ரோகிணி, இவங்க கிட்ட பேச தேவையே இல்லை, நீ வா ரோகிணி அப்படின்னு ரோகிணியை கூப்பிட்டு போகிறாரு மனோஜ். உடனே விஜயா யோசிக்கிறாங்க, என்ன மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறான், நானும் தான் சாப்பிடாம இருக்கேன், எனக்குன்னு ஏதாவது பேசுகிறானா? இங்கே ரோகிணியை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரணும்னு மனோஜ் நினைக்கிறானே, அப்போ நான் சாப்பிடாம இருக்கிறத பற்றி ரோகிணியும் நினைக்கல, மனோஜும் நினைக்கல. இவங்களுக்கா இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நானா தேவையில்லாமல் இங்கே மீனா முத்துக்கிட்ட பேசி பிரச்சனை செஞ்சதால மீனாவும் முத்துவும் சமைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. இனி நான் எப்படி சமைச்சு சாப்பிட்றது? எனக்கு இதெல்லாம் தேவையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க விஜயா. முத்து சொன்னதால் மீனா யாருக்கும் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் அவங்க வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து வித்யாவுக்கும் முருகனுக்கும் விருந்து வைக்கணும்னு சொல்லி இங்கே ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வித்யாவும் முருகனும் வருவாங்க, நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் நேரமாகும், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா சீக்கிரமாக வாங்க மீனா, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருப்பேன், பரவாயில்ல மீனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. மீனா தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முத்துவை கூப்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க முத்து, நீங்கள் வருவீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலான்னு சொல்லும்போது, உங்களுக்கே தெரியும் எப்போ பார்த்தாலும் விஜயாத்தை கோவமாக பேசுகிறதுனால என்ன செய்யனே தெரியாமல் இருந்துட்டோம். நிறைய ஆர்டர் வேறு இருந்தது, அந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் முடிச்சுட்டு வரவே கொஞ்சம் நேரமாயிருச்சு. வித்யா நல்லா இருக்கீங்கல்லன்னு கேட்கும்போது, மீனா நீங்கள் எங்களுக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் மீனா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வித்யாவுக்கும் முருகனுக்கும் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் சமைச்ச சாப்பாடை ஸ்ருதி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வித்யா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்குது, உங்கள் புது ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் முன்னாடியே வரணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே சமைக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஸ்ருதி, நீங்கள் தனியாகவே இந்த பிஸ்னஸ் செய்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன். ஆமாங்க, நான் கூட ரவிக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், நீ வந்தால் நல்லா இருக்கும், இந்த பொறுப்பை நீ எடுத்து செய்யணும், உனக்காக தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னு. ரவி என் பேச்சை கேட்கவே இல்லை, வேற என்ன செய்ய முடியும்? மீனாவும் அவங்க பிஸ்னஸை தனியாகவே பார்த்துக்கிறாங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி பிஸ்னஸை தனியாக பார்த்துக்கணும், முயற்சி செய்யணும், நல்லபடியாக முன்னேறணும். அப்படிலாம் நான் செஞ்சேன்னா கண்டிப்பாக என் பிஸ்னஸை நல்லபடியாக நடத்துவேன். அதெல்லாம் பார்த்துட்டு இனியாவது ரவி வந்து திருந்துவார், என் பேச்சை கேட்பாருன்ற நம்பிக்கையில் இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, உங்கள் முயற்சியால் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீங்க. ஏன்னா உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க வித்யா. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னதான் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு பாராட்டி பேசினாலும் எனக்கு மீனா சமைச்சு கொடுக்கறது தான் பிடிக்கும். ஆனால் என்ன, விஜயா அத்தை மேலே உள்ள கோவத்தில் மீனா சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தான் கொஞ்சம் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாங்க, பழகுறல நீ கூட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றலாம், ஆனால் எங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்ன நாங்கள் பேசினாலும் அதெல்லாம் சரியே இல்லைன்னு ரோகிணி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா என்னென்ன பேசுகிறாங்க, என்னால் பொறுமையாக இருக்க முடியல, அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு சொல்லும்போது, முத்து நீங்கள் சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. மீனா அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, அப்போ மீனாவை தானே பாராட்டணும், எப்போ பார்த்தாலும் ரோகிணி நல்ல பேர் வாங்கணும்னு எவ்வளோ பொய் சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க, ஆமாம் மீனாவால் தானே மனோஜுக்கு பெரிய இந்த ஆர்டர் கிடச்சிது, ஆனால் மீனாவை பற்றி பேசினா மீனாவுக்கு மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து ரோகிணி அவங்களால தான் மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்ச மாதிரி பொய் சொல்லி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டாங்க. உடனே விஜயாத்தையும் மனசு மாறி ரோகிணியை வந்து மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ரோகிணி அவங்க வாழ்க்கைக்காக எவ்வளோ பொய் சொல்கிறாங்க பாருங்க. ரோகிணி பொய் சொன்னதால விஜயாத்தையும் இங்கே வந்து ரோகிணியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மனோஜும் ரோகிணியும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த வீட்டில். ஆனால் உண்மையாக உதவி செஞ்ச மீனாவை விஜயாத்தை என்ன பேசுகிறாங்க, எனக்கே பொறுமையாக இருக்க முடியல அதெல்லாம் கேட்டுக்கிட்டு. அதனால் நீங்கள் எடுத்த முடிவு சரிதான்,
மீனா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க, வீட்டு வேலையை பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்கள கொஞ்சம் கூட மதித்து பேசணும்னு விஜயாத்தையும் நினைக்கல, ரோகிணி மனோஜும் நினைக்கல. அதனால் நீங்கள் வந்து மீனாவுக்காக பேசுனது எல்லாமே சரிதான்னு எனக்கு தோணுது. மீனா, நீங்கள் யாருக்கும் சமைச்சு கொடுக்காதீங்க. நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறோம், இங்கேயே சாப்பிட்ருவோம், எங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. முத்து மாதிரி நீங்கள் பேசினாதான் மீனா உங்கள் அருமை பெருமை என்னன்னு ரோகிணி, மனோஜ், விஜயான்னு எல்லாருக்கும் புரிய வரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே இங்கே வித்யாவும், ஆமாம், இந்த ரோகிணி எப்பயுமே அவள் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்பா. ரோகிணி இப்போ பொய் சொன்னதுக்கே உங்களால் தாங்கிக்க முடியலல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி பொய் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு நல்ல பேர் கிடைக்கணும், எப்போ பார்த்தாலும் உங்கள் மாமியார் ரோகிணியை பாராட்டி பேசணும்னு ரோகிணி என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான்னு எனக்கு தானே தெரியும். என்னதான் ரோகிணி பொய் சொன்னாலும் உங்கள் மாமியார் வந்து ரோகிணியை தான் ரொம்ப நம்புவாங்க. ஏன்னா ரோகிணி எல்லாரையும் நல்லா ஏமாத்துவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. உடனே முத்து யோசிக்கிறாரு, என்ன வித்யா வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு. உடனே முத்துவும், வித்யா, என்ன வித்யா சொல்கிறீங்க? ரோகிணி உங்கள் ஃப்ரெண்டு, ஏன் அவங்க பொய் சொல்ல போகிறாங்க? ஏன் வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்ற போகிறாங்க? அப்போ ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தானே? என்னதான் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் சொல்வீங்களா எங்ககிட்ட? வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி, ரோகிணியை பற்றி தான் சொல்லவே மாட்டிங்களே அப்படின்னு சொல்லி முத்து சொல்லும்போது, இல்லை முத்து, நான் ஏன் சொல்லாமல் இருக்க போகிறேன்? ரோகிணி நிறையா பொய் சொல்லியிருக்கா, ஏன் மனோஜை கூட ஏமாத்தியிருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முருகன், என்ன வித்யா சொல்கிறீங்க? ரோகிணியா இப்படிலாம் செஞ்சுருக்காங்க? என்னால் நம்பவே முடியலையே. ரோகிணி உங்கள் ஃப்ரெண்டாச்சே, ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், ரொம்ப நல்லவ தான், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தன்னுடைய வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் ரோகிணி செய்வா. இப்போ கூட பாருங்கள், முத்துவும் மீனாவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு பெரிய ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்து நல்லபடியாக சாப்பிட வச்சுருக்காங்க. ஆனால் ரோகிணி என்னுடைய ஃப்ரெண்டு தானே, எனக்குன்னு இப்போ வரைக்கும் ரோகிணி எந்த உதவியும் செஞ்சதில்லை. எப்போ பார்த்தாலும் ரோகிணி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்பா. ஆனால் நானும் மகேஸ்வரியும் ரோகிணிக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கோம், அதெல்லாம் ரோகிணி புரிஞ்சிக்கவே மாட்டா. இப்போ கூட முத்து மீனா கிட்ட பேசும்போது கவனமாக இருன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறா இந்த ரோகிணி. ரோகிணி செஞ்சதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு எங்களுக்கு தானே தெரியும். ரோகிணி எங்கள் ஃப்ரெண்டு, அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், ரோகிணிக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணோம். இப்போ தான் தெரியுது ரோகிணிக்கு அப்படி நான் சப்போர்ட் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. உடனே இங்கே ஸ்ருதியும், என்ன பேசுகிறீங்க, அப்படி அந்த ரோகிணி என்னதான் செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது, மனோஜோட கடையில் 3 லட்ச ரூபா பணத்தை யாரோ எடுத்துட்டாங்கன்னு பிரச்சனை வந்ததில்ல முத்து, நீங்கள் கூட அந்த ராணி அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிங்களே. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க அந்த பணத்தை எடுக்கவே இல்லை, யார் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முருகன் கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்க? ரோகிணியை பற்றியா பேசுகிறீங்க? அப்போ அந்த பணத்தை மனோஜோட கடையிலேருந்து எடுத்தது ரோகிணியா அப்படின்னு கேட்டுட்டு, ஆமாம், ரோகிணி ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னீங்களே வித்யா, இப்போ என்ன ரோகிணி வந்து இப்படிலாம் செஞ்சுருக்காங்களா, என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் உண்மைதான் முருகன், ரோகிணியை பற்றி நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ரோகிணி என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்றதுக்காக உங்ககிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ரோகிணி அப்படி இல்லை, அவள் வாழ்க்கைக்காக நிறையா பொய் சொல்லியிருக்கா. இங்கே முத்து வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா, எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ரோகிணிக்காக இப்போ வரைக்கும் எந்த உண்மையவும் யார்கிட்டையும் சொல்லாமல் ரோகிணிக்கு நான் உதவி செய்கிறேன். அந்த பணத்தை எடுத்தது வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு ரோகிணி தான். ஆனால் இந்த உண்மை மனோஜுக்கும் தெரியாது, உங்கள் மாமியார் விஜயாவுக்கும் தெரியாது மீனா. அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக என்னென்னவோ பொய் சொல்லி பாவம் மனோஜ் ரோகிணியை நம்புறதுனால பிஸ்னஸில் ரோகிணி மூலமாக தான் நமக்கு நல்ல வருமானம் வரப்போகுதுன்னு நினச்சி இருக்காரு மனோஜ். ஆனால் ரோகிணியால் தான் மனோஜோட பிஸ்னஸ்க்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு இவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இங்கே வந்து எல்லார் முன்னாடியும் அங்கே மனோஜோட கடையிலேருந்து பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இந்த ரோகிணி நிறைய செலவு செய்வா. அவளுக்கு பணம் தேவைன்னா உடனே ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் கேட்க ஆரம்பிச்சிருவா. ஆனால் ரோகிணியை நம்பி யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ரோகிணி மனோஜை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு இருக்கா. இன்னும் நிறைய தேவையில்லாத வேலையெல்லாம் இந்த ரோகிணி செஞ்சுருக்கா. ஆனாலும் ரோகிணி என் ஃப்ரெண்டாச்சே, அதனால தான் என்னால் எல்லா உண்மையும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. ரோகிணியை பற்றின உண்மை இங்கே வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியக்கூடாதுன்னு வித்யா நினச்சாலும் சாப்பிடும்போது பேசிக்கிட்டே அவங்க வந்து மனோஜோட கடையிலேருந்து பணத்தை எடுத்த ரோகிணி அந்த பணத்தை என்ன செஞ்சான்னு கூட தெரியலன்னு பேசிக்கிட்டே இருக்க, முத்துவும் இங்கே வித்யா பேசுகிற எல்லாத்தையும் தான் ஃபோனில் வந்து ஆதாரமாக எடுக்க ஆரம்பிக்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் மீனா வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் வித்யா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நாம் எதுக்கு இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்? கவனமே இல்லாமல் ரோகிணி வேற ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொன்னாலே உண்மையை சொல்லிடாதன்னு, தேவையில்லாமல் நான் இந்த உண்மையை வேற சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிற வித்யா சொல்கிறாங்க, மீனா ரோகிணி ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டா, அதெல்லாம் அதான் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல. நீங்கள் இதை பற்றி ரோகிணிக்கிட்ட பெருசாக கேட்டுக்க வேண்டாம். நான் தான் இந்த உண்மையை சொன்னேன்னு கூட நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து, பரவாயில்ல, நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், நீங்கள் முதல்ல நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட பேசிகிட்டு இருக்க உடனே முருகன் வந்து சொல்கிறாரு, இதனால தான் ரோகிணி அப்பப்போ ஃபோன் பண்ணி என்கிட்டையும் பணம் கேட்டுட்டு இருந்தாங்களா? உங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சி ஏற்கனவே 1,00,000 பணத்தை கொடுத்தேன், நீங்கள் வாங்கிட்டீங்க. இனி ரோகிணி கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் போல். வித்யா, நீங்கள் ரோகிணியோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல, அப்போ எதுக்கு நீங்கள் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு முருகன் கேட்க, முருகன், நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், ரோகிணி நம்ம வாழ்க்கையில் தலையிட போகிறதில்ல, நாமளும் அதே மாதிரி ரோகிணியோட வாழ்க்கையில் தலையிட வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வித்யா யோசிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் முத்துவும் மீனாவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு கிருஷ்ண பற்றியும் கேட்பாங்க. அப்புறம் நானே இவங்க எல்லார்கிட்டையும் ரோகிணியை பற்றின உண்மையை சொன்ன மாதிரி ஆயிருமே அப்படின்னு நினைக்கும்போது அங்கே ரொம்பவே பதட்டமாக தன்னுடைய பார்லரில் வேலை பார்த்துட்ருக்க ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க, இவ்வளோ நேரம் ஆகுது, இங்கே வித்யா வீட்டுக்கு வந்திருப்பாளா என்னன்னு தெரியலையே. முத்துவும் மீனாவும் விருந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வித்யாவையும் முருகனையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. வித்யா என்னை பற்றி எதுவுமே பேசிடக்கூடாது, அவ்வளவுதான். முத்துவும் மீனாவும் ஏற்கனவே என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு என் மேலே ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. நாம் தெளிவாக இருக்கணும், வித்யாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வித்யா வந்து சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மறுபடியும் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன வித்யா, யார் ஃபோன் பண்ணுறதுன்னு கேட்கும்போது, உங்கள் வீட்டில் உள்ள மருமக ரோகிணி தான், என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, தெரியலையே, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. என்ன ரோகிணி, நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டியா? ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? முத்துவும் மீனாவும் எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் எங்களுக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க, சந்தோஷமாக பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன், நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. முருகன் என்னன்னு கேள்வி கேட்குறாரு, என்ன சொல்லட்டும்? ரோகிணியை பற்றின உண்மையை முத்து மீனா கிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ரோகிணி ஃபோன் பண்ணான்னு முருகன்கிட்ட சொல்ல முடியுமா? ஏன் ரோகிணி இப்படி இருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வித்யா, கோவப்படாத, நீ சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துரு, இல்லை முத்துவும் மீனாவும் என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு உன்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால நீ அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ஏன் உனக்கு நான் விருந்து ஏற்பாடெல்லாம் செய்ய மாட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, என்ன ரோகிணி, புதுசாக என்னென்னவோ பேசுகிற, நீ அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு தான் தெரியுமே. ஆனால் மீனாவும் முத்துவும் அப்படி இல்லை, அவங்க எதையும் எதிர்பார்க்காம நானும் முருகனும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவங்க எங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பணம் செலவு செய்கிறாங்க. நீ என் ஃப்ரெண்டு, நீ எனக்காக எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் நாங்கள் மட்டும் உனக்கு உதவி செய்யணும், உன்னை பற்றின உண்மையை சொல்லக்கூடாது, உனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அப்படி தானே? நீ முதல்ல ஃபோனை வை, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற ரோகிணி அப்படின்னு கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வித்யா. வித்யா சொன்ன உண்மையால் முத்து, மீனா, ஸ்ருதின்னு இவங்களுக்கெல்லாம் தெரிய வருது, மனோஜோட கடையிலேருந்து பணத்தை எடுத்தது ரோகிணி. இந்த உண்மையெல்லாம் நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக வித்யாவுக்கு ரோகிணி அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அங்கேருந்து வந்த வித்யாவும், முத்து வேற ஒன்றும் இல்லை, இங்கே ரோகிணிக்கிட்ட நான் பேசிட்டேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும், விருந்து கொடுக்கணும்னு நினச்சி வந்தோம், ஆனால் இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு, ரோகிணியை பற்றின உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இங்கே வித்யாவுக்கும் முருகனுக்கும் விருந்தெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் கேட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. முருகன் இதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. மீனா கிட்ட கண் கலங்கிக்கிட்டே நன்றி சொல்கிறாங்க வித்யா. அவங்க அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா முத்து வந்து மீனா கிட்ட, பாத்தியா மீனா, பார்லலம்மா என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு, மனோஜோட கடையில் பணத்தை எடுத்ததும் அவங்க தான், ஆனால் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு மனோஜை இப்போ வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்கிறதும் அந்த ரோகிணி தான். ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு எவ்வளோ பொய் சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன். ஒன்றால் தான் மனோஜுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்ற உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன். அது மட்டும் இல்லை, மனோஜ் இப்போ வரைக்கும் ஏமாந்து நிற்கிறதுக்கு காரணம் ரோகிணி தானே. பணத்தை எடுத்தது யாருன்ற உண்மையை சொல்லி ரோகிணியை எல்லாரும் முன்னாடியும்
நான் வந்து சொல்ல தான் போகிறேன், ரோகிணியை பற்றின உண்மையை நான் புரிய வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வராங்க. விஜயா எப்பயும் போல் ரொம்ப கோவமா சாப்பிடவும் முடியல, பார்வதி வீட்டுக்கும் போக முடியல. இந்த மீனாவும் முத்துவும் இப்படிலாம் செய்கிறாங்களே, அவங்க மட்டும் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க, ஏன் நிலைமையை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. மீனா அண்ணாமலைக்கு மட்டும் சமைச்சு வச்சதால அண்ணாமலை சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்றாரு. மீனாவும் முத்துவும் வராங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யுங்க, ஆனால் வீட்டில் இருக்கேன்னா சாப்பிட்டேனான்னு பார்க்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும்போது உடனே முத்து, அந்த நிலமையில தானே நாங்களும் இருந்தோம், எங்களை நீங்கள் கேட்டிங்களா? நாங்கள் சாப்பிட்டோமா இல்லை ரெஸ்ட் எடுக்கிறோமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோன்னு நீங்கள் எங்களை கண்டுக்கவே இல்லையே, நாங்கள் மட்டும் உங்களை பார்த்து கவனிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அண்ணாமலை, என்ன முத்து, இங்கே வந்து விருந்து ஏற்பாடெல்லாம் கொடுத்துட்டிங்களா, விருந்தெல்லாம் கொடுத்தீங்களா, சந்தோஷமாக இருந்தாங்களா, பேசுனீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா, அவங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்தாச்சு, அவங்களுக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமாக அவங்க கிளம்பி போனாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. பார்லலம்மா எங்க, இன்னுமா அவங்க வரல, அங்கே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மீனா, இன்னைக்காவது சமைச்சு கொடுப்பியா இல்லையான்னு கேட்குறாங்க. அங்கே ரோகிணி வராங்க. அத்தை, நீங்கள் எதுக்கு மீனா கிட்ட சாப்பாடெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்காக நான் சாப்பிட என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்களேன் அப்படின்னு ரோகிணி சந்தோஷமாக இங்கே விஜயா கிட்ட சாப்பாடெல்லாம் கொடுக்க, நல்ல வேலை நீயாவது பொறுப்பா என் மருமகளா நான் சாப்பிடலன்னு நினச்சி சாப்பாடு வாங்கிட்டு வந்தியே, நீ தான் ரோகிணி என்னுடைய மருமக அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு நினைக்கும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க தான் உங்கள் மருமக, ஆனால் இந்த பார்லர் அம்மா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா அப்பா, மனோஜோட கடையில் 3 லட்ச ரூபா பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியாமல் நம்ம எல்லாரும் யோசிச்சோம்ல, பார்லலம்மா அந்த பணத்தை நீங்கள் தானே எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, என்ன முத்து என்னென்னவோ சொல்கிறீங்க, விஜயாத்தை இப்போ மனசு மாறி என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம என்னை மறுபடியும் வந்து இவங்க வந்து தப்பாக நினைக்கணுன்றதுக்காக இப்படி பேசுகிறீங்களான்னு கேட்க, நான் இப்படிலாம் சொல்லவே இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு வித்யா தான் சொன்னாங்க, வேணும்னா அவங்க என்னென்ன பேசுனாங்கன்னு கேட்குறீங்களான்னு. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வித்யா பேசின எல்லா ஆதாரமும் இங்கே முத்துக்கிட்ட இருந்ததுனால அவங்க ஃபோனில் இருக்க ஆதாரத்தை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அங்கே வந்து புரிய வைக்கிறாரு முத்து. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே சாப்பிடணும்னு நினச்ச விஜயா அப்படியே சாப்பாடை வச்சுட்டு, என்ன ரோகிணி, உன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கானா கண்டிப்பாக உண்மையாக தானே இருக்கும், முத்துவும் மீனாவும் முதல்ல பொய் சொல்கிறாங்கன்னு தான் நானும் நினச்சேன், ஏன்னா ஓ மேலே உள்ள நம்பிக்கை இல்லை, நீ பொய் சொல்ல மாட்டேன், மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் புரியுது, அப்போ மனோஜோட கடையில் மனோஜ் சம்பாதிக்கிற பணத்தை நீ தான் எடுத்துகிட்டு இருக்கியா யாருக்கும் தெரியாமல், ஒன்றை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன் பாரு, என்ன சொல்லணும், உண்மையை சொல்கிறியா இல்லையா, நீ சொல்கிற எதையும் நம்ப நான் தயாராகவே இல்லைன்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க, இப்போவாது புரிஞ்சுக்கோங்க இந்த ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிதுன்னு சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, அதுக்கு காரணம் ரோகிணி இல்லை, மீனா தான். வேணும்னா உண்மையை நான் வந்து எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கட்டுமான்னு கேட்க உடனே வந்து, என்னது இந்த மீனாவான்னு கேட்கும்போது, ஆமாம் மீனா தான். அவங்கக்கிட்ட பேசும்போது மனோஜோட கடையில் மனோஜ் பெரிய கடைக்கு ஓனராக இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு மனோஜ் கிடச்சா நல்லா இருக்கணும், மனோஜுக்காக பேசுனது வந்து மீனா மட்டும்தான், இந்த ரோகிணி கிடையாது, ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு முத்துவும் மீனாவும் உண்மையை சொல்ல விஜயா ரொம்ப கோவமாக ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே முத்து மீனாவை பார்க்குறாங்க. இப்படிலாம் நடக்கணுன்றதுக்காக தானே என் ஃப்ரெண்டுக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நீங்கள் எல்லா ஏற்பாடையும் செஞ்சீங்க, வித்யா என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டா, இங்கே வித்யாவும் முருகனும் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டாங்களே, நான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன், என்ன செய்ய, எப்படி வந்து இவங்களை சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு. அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, அந்த பணத்தை வேணும்னே நான் எடுக்கல, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, என்ன செய்யன்னு தெரியாமல் எடுத்துட்டேன், 3 லட்ச ரூபா பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன், இனி பொய் சொல்ல மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் முத்து மீனா வந்து உண்மையை சொன்னதால் இந்த ரோகிணியை நான் நம்பியிருக்கவே கூடாது, ரோகிணியால் மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நினச்சேன், ஆனால் ரோகிணியால் தான் மனோஜ் ரொம்பவே கஷ்டப்படுறான், இப்படியே ரோகிணி மறுபடியும் பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தா மனோஜ் பிஸ்னஸை நல்லபடியாக நடத்த முடியாது, இந்த ஆர்டரையும் எடுத்து செய்ய முடியாது அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா.